ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழம் வச்சு டேஸ்டான கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு நான் செந்தூரா மாம்பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டிஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற பல்ப்பை ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு ரவை, அதே கப்பில் சுகர் ஒரு கப்பு, மேங்கோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பல்ப்பு, முந்திரி, ட்ரை கிரேப்ஸ், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கால் கப் நெய். ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. அதே வானலில் ரவையை கொட்டி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வறுத்துடுங்க. ரவையை வறுத்தாச்சு. இப்போது அதே வானலில் நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதிலே 3 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஃபுட் கலர், ஏலக்காய் பொடியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரவையை போடக்கூடாது, நல்லா தண்ணி கொச்சோன்னா தான் போடணும். இப்போ ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 1 மினிட் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் ரவை நல்லா வெந்திருக்கும். ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மாம்பழத்தையும் வறுத்து வச்சுக்க முந்திரி திராட்சையும் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் நீங்கள் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க.
சேலத்து மாம்பழ கேசரி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். மேங்கோ சீசன் இருக்கும் போதே நீங்களும் இந்த மாதிரி கேசரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.